வணக்கம். உங்களை தாங்கி இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த வெள்ளம் அபாயம் அன்னைக்கு போய் புயல் அடிக்குது, தண்ணி பாயுது. ஆனால் அவங்க அதுக்குள்ளே போயெல்லாம் டிக்டாக் செய்கிற சரி, வீடியோ எடுக்கிற சரி, எல்லாம் நடந்து கொண்டான் இருக்கிறது. அது இயற்கை. நாங்கள் இயற்கையை கட்டுப்படுத்தவோ உங்கள்கிட்ட அது வெள்ளமே இல்லை. ஆனால் செயற்கையாக வர்ற விஷயங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். அதுதான் லதாங்கி இப்போ சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், மரண அபாயமண்டு பத்திரிகைகளில் சரி, எங்களுடைய மீடியாக்களில் சரி, வடமராட்சியில் எலிக்காய்ச்சல் என்ற விஷயம் ஒன்று போய்கொண்டிருக்கு. அதாவது காய்ச்சலால் பீடிக்கப்பட்டு மருத்துவமனையில் நிறைய பேர் 30 பேர் அப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கணும். அதே போல் காய்ச்சலால் மரணமடைந்தாக்களும் இளவயதினர் எல்லாம் அடங்கினமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் அதுக்கு எங்கள்கிட்ட தான் எங்களுக்கான வழி இருக்குது, சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும், விலங்குகளையெல்லாம் கொண்டு வந்து வீடுகளுக்குள்ளே வளர்க்குற விஷயங்கள், விலங்குகளை மலைக்கு ஒதுங்க வீட்டுக்குள்ளே விடுற விஷயங்கள், அப்போ இதெல்லாம் எங்களுக்கு அபாயத்தை தான் ஏற்படுத்தும். வேண்டாம், விலங்கால் தான் இந்த பாக்டீரியாக்கள் தொத்து என்று சொல்லப்படுது. அதாவது விலங்குகள், மற்றது கால்நடைகள், மற்றது நிறைய இப்போ அதுதான் முக்கிய காரணம். அதாவது மனிதனுக்கு தொற்றாது. அப்போ விலங்குகள்லேருந்து எங்களுக்கு தொற்றுது. அதில் பார்த்தீங்களேண்டா நாய்களின் சிறுநீர், நாய்கள் கழிக்கிற சிறுநீரால், மற்றது விலங்குகளில் இருக்கிற தெள்ளு. அதை விட பார்த்தீங்களேண்டா பாக்டீரியாக்கள் தான் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட விலங்குகள், சரியா? அப்படி அதே போல் பார்த்தீங்களேண்டா நாங்கள் இதுக்கு அசுத்த நீரில் நாங்கள் செய்கிற விஷயங்கள், அதாவது குடிக்கிறது, குளிக்கிறது, சரிதானே? அப்படி பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு கண், வாய், மூக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மென் சவுகளாலே ஆனது. அப்போ அதால் என்ன செய்யும்? பாக்டீரியாக்கள் உள்நுழைறதுக்கு நல்ல சந்தர்ப்பம். அதால் நாங்கள் தண்ணீர் கூட நாங்கள் சுத்தமான தண்ணீரை குடிக்கணும். என்ன மற்றது காயங்கள், கீறல்கள் இருந்தால் கூட அதால் இந்த பாக்டீரியாக்கள் உடலுக்குள்ளே சென்றுடும். இப்போ நாங்கள் அப்படி ஒரு இக்கட்டான நிலையில் தான் இருக்கிறோம். என்ன ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு அழிவு வந்து கொண்டிருக்கு. அதில் இந்த காய்ச்சலால் இளமாக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ எங்களுக்கு விழிப்பு. உங்களுக்கு தெரியும், இப்போ ஓகே, நல்ல பெரிய வீடுகள், வசதியான வீடுகளில் வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கிராமப்புறங்களில் உங்களுக்கு எங்கே புலோலி, மற்றது தொண்டமனாறு, சாவகச்சேரி, மற்றது முள்ளி, புலோலி, வெள்ளை, தொண்டமனாறு, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் கூட நீர்கள் தேங்கி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதை விட உங்களுக்கு தெரியும், நானும் இப்போ அறிஞ்சு கொண்டேன், முள்ளியில் ஒரு பன்றி வளர்ப்பு இதே இருக்கா, சரிதானே? முள்ளியில் பன்றி வளர்ப்பே இருக்குது. அதே போல் சாவகச்சேரியில் நரி, ஏனைய விலங்குகள், காட்டு விலங்குகள் எல்லாம் உலாவது வளர்க்கப்படுதுன்றெல்லாம் சொல்லுறாங்க. அப்போ அதுபோல் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த இதுகளில் இருந்து நாங்கள் எட்ட இருக்கணும்ண்டா நாங்கள் அந்த அந்த என்னென்னு சொல்கிற அந்த நீர்கள், அந்த விலங்குகள் பயணிக்கின்ற இடங்கள், நீர்நிலைகள், அது எல்லாத்தையும் நாங்கள் அதுக்குள்ளே போகிறத தவிர்த்து கொள்ளணும், சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும், அதால் நாங்கள் தான் விழிப்பாக இருக்கணும். இதுக்கு நாங்கள் என்னென்ன செய்யலாம்னு சொன்னால், நாங்கள் என்ன செய்யலாம்? அதாவது சுத்தமான நீரே அருந்தணும், கொதித்தாறிய நீரே அருந்தணும். உங்களுக்கு தெரியும், நான் இந்தியாவில் இருக்க இது ஒரு பகுதியாக சொல்லையில் சீரியஸாக சொல்கிறேன். நான் இருந்த அம்மா சரியான சுத்தம், இல்லையண்ட சுத்தம். கழுவுற நீரை வெறும் அங்கே இருந்து பைப்பில் வார நீரில் ஒருக்கா கழுவிட்டு காசு கொடுத்து குடிக்கிற தண்ணியில் கழுவுவான். ஏனென்றால் அது லாரி தண்ணியாம், எத்தனையோ இடத்தால் சேகரிக்கப்பட்டு வெறுமண்டு இந்தியாவில் நடந்த விஷயம். சென்னையில் ராம்நகரில் அந்த அம்மா சொன்னான். அதே இப்போ உண்மைதான். என்றால் நாங்கள் இப்படி வளைந்து விடுற நீர்கள், குழாய் நீர்கள் எல்லாம் கிளக்கப்படைக்க எல்லாமே அசுத்தமாகிடும். அப்போ குளோரினிட சொல்லினோம். அதில் அதாவது நாங்கள் இப்போ வெள்ளத்தை கண்டோன்னா குழந்தை பிள்ளைகளெல்லாம் போய் அதுக்குள்ளே விளையாடுறது, கால் நினைக்கிறது, விளையாடுறது, நீந்துறது, குளிக்கிறது, இதையெல்லாம் தவிர்க்கணும். அப்போ இதுக்கு பெற்றோர் தான் விழிப்புணர்வாக இருக்கணும். ஏன்னா சின்னாக்கள் குழந்தைங்களை கண்டால் ஓடிப்போய் அதுக்குள்ளே இறங்கணும், குளிக்கணும்ன்ட்டு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றோர் தான் விழிப்பாக இருக்கணும். பிறகு பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டு அல்லது ஒரு மரணாபாயம் ஏற்படைக்க கத்திக்குள்ளாரி ஒரு பயனும் இல்லை. இப்போ இது இன்றைக்கு நேற்றில் மழை காலங்களில் நாங்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டியது. அதிலும் சொல்லி நம்ம காய்ச்சல் வந்தால் 24 48 மணி நேரத்துக்கு பிறகு உங்களால் அது
நிற்காட்டா இல்லை அது உங்களுக்கு அந்த அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனை நாட சொல்லி இருக்கணும். அதை விட 1990 என்ற ஆம்புலன்ஸுக்கு அடித்தாலே அவங்க வந்து உங்களுக்கான கடமையை செய்வாங்க. இப்போ சொல்கிறது எல்லாம் இதுதான், நாங்கள் எவ்வளோ தூரம் நீர் தான் முக்கியம். அப்போ வந்து விலங்குகளை நாங்கள் உள்ளுக்க விட்டு விடுற விஷயம். அப்போ அது போயெல்லாம் நிலம் குளங்குட்டையில் ஓடிக்கிட்டு வந்து அப்போ நீங்கள் தான் விழிப்பாக இருக்கணும். அதால் நீங்கள் தாங்கிக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வு செய்கிறது தான் என்னென்னா யாம்பெற்ற இன்பம் பெருகை பெய்யும் போல் நாங்கள் ஒரு சிலர் படுற துன்பத்தை நாங்கள் அனுபவமே எடுக்கணும். அதால் தயவுசெய்து இதுகளை பின்பற்றுங்க. ஓகே, தேங்க்யூ.